ஐயா வணக்கம். வணக்கம். செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த மரங்களுக்கான மாநாடுன்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று அறிவிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே ஆடு மாடுகளுக்கான மாநாடுன்னு ஒன்று அறிவித்து நல்லா சிறப்பாக பண்ணார். இப்போ ரெண்டாவது இன்னும் 2 நாட்களுக்கு அந்த இது சொல்லியிருக்காங்க. ஆனால் இது பொதுவெளியில் மக்கள்கிட்ட ஒரு மாதிரி தவறான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குற மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு சில ஊடகங்கள்லாம் பேசுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ அந்த திமுக சீமான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஒவ்வொரு ஆர்ப்பாட்டங்களையும் எப்படி கேலி கூத்தா மாற்றுறது, அதை மக்கள்கிட்ட அந்த கருத்து போய் சேராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு தான் இப்போ சீமான் அவர்கள் ஆடு மாடுகள் மாநாடு நடத்தினார். அப்புறம் மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமைன்னு சொல்லி ஒரு மாநாடு நடத்தினார். அதுக்கப்புறம் ஆடு மாடுகளே நேராக கொண்டு போய் அந்த மலையிலே மேய்ச்சி ஒரு போராட்டத்தை நடத்தினார். இல்லை, இப்போ அதுக்கு தான் திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன ஆடு மாடு ஓட்டு போடுமா சீமானுக்கு, மக்களை தானே சந்திக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி வெறும் மக்களுக்கான கட்சி இல்லை, அனைத்து உயிர்களுக்குமான அரசியல்ன்றதை கட்சி ஆரம்பிக்கும் போது சொல்லி தான் ஆரம்பித்தார். இது மக்களுக்கு மட்டும் செய்யக்கூடிய அரசியல் இல்லை, அனைத்து உயிர்களுக்குமான அரசியல். அதனால தான் நீர் வளம், நில வளம், மலை வளம், மக்கள் வளம், இயற்கை, மரம், மண், மலை அப்படின்னு எல்லாத்த பற்றி பேசுகிறதுக்கான காரணம் நாம் தமிழர் கட்சின்றது அனைத்து உயிர்களுக்குமான கட்சியாக அவர் கொண்டு செல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ மரங்களோடு பேசுவோம், மரங்களுக்காக பேசுவோம்னு சொல்லி வர 30ஆம் தேதி ஒரு மாநாடு முன்னெடுத்திருக்கிறாங்க. இதை நான் மக்கள்கிட்ட இந்த திமுக ஊப்பிகள் ஒரு கருத்து கணிப்பு மாதிரி நடத்தி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லும் போது, ஒரு இளம் வயது மாணவர் ஒருத்தர் சொல்கிறாரு. அதாவது சொல்லி கொடுத்து சொல்கிறாரா அவரே சொல்கிறாரான்றது அப்புறம். ஆனால் அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எந்த அளவுக்கு மக்களை மடைமாற்றம் செஞ்சு அவங்களோட அறிவை வளரக்கூடாதுன்றதில் திமுகவும் இந்த திராவிட கட்சிகளும் முன்னெடுக்கிறாங்கன்றது ஒரு உதாரணம். என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாணவன் சொல்கிறாரு, நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, இவங்க இந்த மாதிரி மாடுக்கும் மரத்துக்கும் மாநாடு நடத்துறதுன்றது மற்ற பிரச்சனைகள்லேருந்து மக்களை திசை திருப்பதுக்கு தான் நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. அது மிகப்பெரிய ஒரு நமக்கு என்னடா நம்மளுடைய மாணவர்கள் அறிவு பெற்று அரசியல் அறிவு பெற்று வந்துடுவாங்கன்ற ஒரு அதை நோக்கிய பயணத்தில் தொடர்ந்து முன்னெடுத்து போய்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கெல்லாம் இவ்வளோதான் அரசியல் அறிவு கிடைச்சிருக்கான்னு நினைக்கும் போது அது ரொம்ப பெரிய மனவேதனை தான் தருது. நாம் தமிழர் முன்னெடுக்காத ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லா பிரச்சனைகளுக்கும் முன்னெடுத்து ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு தொடர்ந்து போராடக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அது உலக லெவலில் இருக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்திய லெவலில் இருக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மாநில தமிழ்நாடு லெவலில் இருக்கிற பிரச்சனையாக எதாக இருந்தாலும் முன்ன நின்று குரல் கொடுத்து அதுக்காக போராடக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். ஸோ அப்படி செய்யும்போது இதை மக்கள்கிட்ட வேறு மாதிரி கொண்டு போய் சேர்த்து இதை செய்கிறாங்க. தயவுசெய்து மக்கள் இந்த கட்சி போராடுறது இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் தான்றதை மக்கள் மறந்துடாதீங்க. இந்த ஒரு வாய்ப்பையும் நீங்கள் இழந்துட்டீங்கன்னா நம்ம மண்ணையும் மக்களையும் காக்கிறதுக்கு ஒரு அரசியல் கட்சி இல்லை, எல்லாமே சுயநலத்தோடு நம்மளை சுரண்டி சாப்பிட வந்துக்கிற கட்சி தான்.